ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 65வது பாடல் திருவடி பெற வேண்டி பாடியது. கொங்கையர் குலுங்கவலை செந்தில் விளங்க இருள் கொண்டலைய அடைந்த குழல் பண்டு பாட கொஞ்சிய வனங்குயில்கள் பஞ்சனல் வனங்கிளிகள் கொஞ்சிய எனும் குரல்கள் பேர்ந்து பாயும் வெங்கையர்கள் மிரண்ட வழி அம்பொலி அடைந்த நுதல் பிஞ்சையர்கள் தங்கள் மய கொண்டு மேலாய் பிணி உழன்ற பவம் சிந்தனை நினைந்துனது மின்சரண பைங்கழலோடு அண்ட ஆளாய் சங்கமுரசம் திமிலை துண்டுவி ததும்பவளை தந்தன தனந்தவன வந்த சூர தங்கை கெட மண்டி திகை எங்கிலும் அடிந்து விழ தன் கடல் கொழுந்த நகை கொண்ட வேளா சங்கரனு குகந்த பரிவின் குரு எனும் சுருதி தங்களின் மகிழ்ந்துருகும் எங்கள் கோவே தந்திர முகம் செயல்கொள் சுந்தர குரம்பெனொடு தம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே வெம்பினி உழன்ற பவம் சிந்தனை நந்துனது மின்சரண பைங்கழலொடண்ட ஆளாய் தந்திர முகம் செயல்கொள் சுந்தர குரம்பெனொடு தம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே மின்சரண பைங்கழலொடண்ட ஆளாய் தம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே தம்பிரானே தம்பிரானே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். கூட்டமான முரசு வாத்தியங்களும் திமில் என்ற பறை வாத்தியங்களும் பேரிகை ஒலிக்கவும் சங்குகள் தந்தனம் தனம் என்று முழங்கவும் போருக்கு வந்த சூராதி அசுரர்கள் எல்லா திசைகளிலும் அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து நெருங்கி விழுந்து மடியவும் குளிர்ந்த சமுத்திரம் எரிபட்டு அழியவும் பிரித்து அருளிய வேலாயுத பெருமாளே, சிவபெருமான் மகிழ்ந்து அன்பு செய்யும் குருவே, வேதங்கள் நமக்குள் கூறி தமக்குள் மகிழ்ந்து கொண்டு குழையும்படி பெருமை கொண்ட எமது தலைவரே, சந்திரனை போல் குளிர்ந்த முகமும் குளிர்ந்த செயலும் கொண்ட அழகிய வள்ளியம்மையுடன் சிவபெருமான் புகழ்கின்ற திருச்செந்தூரில் எழுந்தருளி மகிழ்கின்ற தனிப்பெரும் தலைவரே, தனபாரங்கள் அசைய கைகளில் வளையல்கள் விளங்க கரிய கூந்தலில் வண்டுகள் பாட கொஞ்சுகின்ற சோலை குயிலும் அழகிய பஞ்சவர்ண கிளியும் கொஞ்சுகின்றனவோ என ஐயுறக்கூடிய குரலும் பாயும் வெண்மையான மீன் போன்ற கண்களும் பிறைச்சந்திரனை போன்ற நெற்றியும் மாய வித்தையில் வல்ல பொதுமகளிர்களின் மயக்கம் கொண்டு மிகுதியான நோய் கொண்டு வேதனை உற்று பிறவி பெரும் கடலில் விழுந்த அடியேனை உய்ய வேண்டும் என்று தேவரீ திருவுள்ளத்தில் கருதி ஒளிமிகுந்த வீரக்கள் அணிந்த உமது திருவடியில் சேருமாறு அடியேனை ஆட்கொண்டு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். இறைவன் திருவடியில் ஞான ஒளி இடையராது வீசுவதால் மின்சரணம் என்றார். வீரர்களுக்கெல்லாம் சிறந்த வீராதி வீரனாகிய வீரக்கள் அழிந்த வெற்றி வீர முருகப்பெருமான் திருவடி நிழலில் என்னை சேர்த்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். வேதம் என்பது எழுதா கிளவி, காது வழியே கேட்டு கேட்டு வருவதால் ஸ்ருதி எனப்பட்டது. ஆதி குருவாகிய சிவபெருமானும் மகிழ்ந்து முருகப்பெருமானை கொண்ட அதி அற்புதமாக கூறி வேதங்கள் உகந்து உருகுகின்றன. சம்பு என்றால் சுகக்காரணன் சிவபெருமான் என்பது பொருள். சம்பு புகழ் செந்தில் என்பது திருச்செந்தூர் தென் கைலாயம் என்றும் சிவமூர்த்தி தலத்தில் புகழ்கின்றார் என்பதும் அர்த்தம். சூரகுல காலரே, செந்தில் குமாரரே, பிறவிக்கடலிலிருந்து கரையேற்றி உன் பாதத்தில் சேர்த்து அருள் புரிவாய் என வேண்டி பாடுகிறார். நாமும் நம் வினைகள் பற்றி மீண்டும் பிறவாமல் இருக்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி உய்வு பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.